கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில சமயங்கள்ல நமக்கு ஊழியம் செய்யும் போது யார்கிட்ட எதை பேசுறோன்னு தெரியாது. பொதுவாக கிராமங்கள்ல ஊழியம் செய்யும் போது அநேகர் நொந்து போய் வருவாங்க. பலருக்கும் நம்மகிட்ட பேசுறதுக்கு ஆசை இருக்கும். அவங்க என்ன சொல்லுவாங்களோ, என்னுடைய வார்த்தையை கேட்பாங்களோ, யாராவது இந்த காரியத்தை எப்படி நான் உங்ககிட்ட சொல்றது, அப்படி வெக்கப்படுவாங்க. ஆனா தைரியமா சொல்லுகிற வார்த்தைகள் ஒருத்தங்களை எவ்வளவோ தைரியப்படுத்தும். அவன் ஊழியர் விசுவாசிகள், பொதுமக்களும் சரி, கர்த்தரை அறியாதவங்களும் சரி, ஊழியர்களாகிய நம்மை ரொம்ப கனப்படுத்துறாங்க. தேவனுடைய ஸ்தானத்துல வச்சு பார்க்காங்க. நம்முடைய வார்த்தைக்கு அவ்வளவு மதிப்பு கொடுக்குறாங்க அவங்க. ஏன்னா அந்த வார்த்தைகளுடைய வாழ்க்கையில அவ்வளவு பெரிய காரியத்தை செய்யுது. நம்ம அதை புரிகிறது கிடையாது. என்னை கொண்டு கர்த்தர் என்ன செய்ய போறார், நான் என்ன செய்ய போறேன் என்று நம்ம அநேகர் நாமே நொந்து போயிட்டு இருக்கிறோம். அப்படி செய்யறதுனால நமக்கு அநேகருடைய காரியங்கள் போறதில்ல. ஜனங்களுக்கு நம்ம மூலம் வருகிற விடுதலையும் ஆறுதலும் கிடைக்கிறது இல்லை. நாங்க அதே குறிஞ்சிப்பாடியில ஊழியம் செய்யும் போது வெளாறுக்காடு என்ற ஒரு கிராமத்துக்கு நாங்க அடிக்கடி போவோம். அந்த கிராமத்துல கர்த்தர் பயங்கரமான காரியத்தை செய்திருக்கிறார். அதுல நான் என்னத்தை சொல்றேன்னு தெரியல. 2-3 விஷயம் இப்போ சொல்லலாம். அதுல 2 விஷயத்த நான் எங்களுக்கு சொல்ல விரும்புறேன். ஒன்று, அந்த வெளாறுக்காடு, நான் அந்த நேரத்துல பாருங்க ஒரு நாளும் வீட்டுல இருக்க மாட்டேன். ஒவ்வொரு நாளும் நடந்து அந்த வட்டாரத்திலோட எல்லா கிராமங்களுக்கும் போயிருவேன், குறிஞ்சிப்பாடி வட்டாரத்துல. அப்போது நான் ஒரு நாள் ஒரு வீட்டுல ஒரு ஜபம் நடத்திட்டு இருந்தேன். அங்க ஜபம் முடியும் போது ஒரு பையன் பக்கத்திலே நின்னான். அவன் புதுசா வந்திருந்தான், அந்த ஏரியாவில உள்ளவன் கிடையாது. அப்ப நான் கேட்கும் போது, இவன் என்ன எங்க வீட்டுக்கு விருந்தாளியா வந்திருக்கிறான் அப்படி சிலர் சொன்னாங்க. பிரேயர் முடிச்சு வெளியே வந்தோன்னா அந்த பையன் தனியா வந்தாமா, நான் உங்ககிட்ட கொஞ்ச நேரம் தனியா பேசணும் அப்படின்னா. சரிப்பா பேசணும்னு சொன்னேன். ஊரை விட்டு நான் நடந்து வரப்போது என் கூட கொஞ்சம் தூரம் வந்து அவன் தனிப்பட்ட முறையில நான் ஒரு இடத்துல இருந்தேன்னு என்கிட்ட பேசுறேன். அவன் என்ன பேசுவான்னா, அம்மா நான் ஒரு ஆட்டோ டிரைவர், இந்த ஸ்டாண்ட்ல ஆட்டோ ஓட்டுறேன். ஆமா, எங்க ஆட்டோ ஸ்டாண்டுக்கு ஒரு பொண்ணு வந்துட்டே இருப்பான். அவட்ட எல்லாரும் நல்லா பழகுவாங்க தவறான முறையில. அதுல நானும் ஒண்ணு தவறி இருக்கிறேன். ஆனா அந்த பொண்ணு எங்க வீட்டுக்கு வந்து என் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து துவைக்கிறதும், என் பாக்கெட்ல இருந்து பணம் எடுக்கிறதும், என்ன உரிமை பாராட்டுறதும், அப்படி ரொம்ப உரிமை பாராட்டுறான். அவன் மனைவி, என்னுடைய மனைவி போல எங்க குடும்பத்தார் எல்லாரும் நம்ப பண்ணிட்டான். எனக்கு ஒண்ணுமே சொல்ல முடியல. அவ வேற யார்ட்டையும் பழகாத பொண்ணா இருந்தா கூட நான் அவளை கல்யாணம் பண்ணிக்குவேன். இவ பலர்கிட்ட பழகுற பொண்ணு எனக்கு தெரியும். நானால எப்படி செய்யறேன்னு தெரியலம்மா, எனக்காக நீங்க எப்படியாவது ஜெபம் பண்ணி அந்த பொண்ணு என்ன தொந்தரவு பண்ணாம இருக்கிறதுக்கு எனக்காக நீங்க வேண்டுங்கம்மா. ஏன்னா அதுக்கு பயந்துதான் நான் இந்த வீட்டுக்கு விருந்தாளியா வந்திருக்கிறேன். இப்ப நான் ஊர்ல இருந்து வந்துட்டேன் அப்படின்னு சொன்னான். எனக்கு என்ன செய்யறேன்னு தெரியல. நானு அந்த இடத்துல நின்று அவனுக்கு இயேசு கிறிஸ்து எப்படி தைரியப்படுத்த மனுஷனை தூக்கி விடுறா, நிந்தையில இந்த தூக்குறாருன்னு சொல்லி அவன்கிட்ட இயேசுடைய அன்பை பற்றி சொல்லி அவனுக்காக ஜெபம் பண்ணினேன். கவலைப்படாத தம்பி, நீ உண்மை என்கிட்ட சொன்னதுனால கர்த்தர் உனக்கு இதுல இருந்து விடுதலை தருவார், நீ அது பொறுமையாயிரு, கர்த்தர் உனக்கு ஏற்ற காலத்துல ஒரு வாழ்க்கையை தருவா அப்படி சொல்லி அவனுக்கு ஜெபம் பண்ணி விட்டேன். அதன் பின்பு அந்த பையனை நான் சந்திக்க முடியல. ரொம்ப நாளைக்கு பிறகு அதே அந்த கடலூர் பஸ் ஸ்டாண்ட்ல மெயின்ல அப்படியே நான் வரும்போது எங்கிருந்தோ ஒரு பையன் வேகமா ஓடி வந்து என் 2 கையை பிடிச்சிட்டு ஆனந்த கண்ணீரோடு நின்னான். எனக்கு திடீர்னு அவனை கண்டுபிடிக்க முடியல. பார்த்தான், இவன் அந்த பையன். அன்றைக்கு நான் பேசினேன். அவன் சொன்னான், அம்மா நீங்க எங்கிட்ட ஜெபம் பண்ணி என்னை விட்டீங்க, கொஞ்ச நாளைக்குள்ளால அந்த பொண்ணு இன்னொருத்தனை கூட்டிட்டு போயிட்டான். எனக்கு அவளுக்கு எந்த தொடருமே இல்லை. அவங்க நீங்க சொன்ன இயேசுவை காப்பாத்தினார், நான் இயேசுவை நம்புறாமான்னு சொன்னேன். அல்லேலூயா. இதே போல ஆச்சரியமான காரியங்கள் அந்த இடத்துல கர்த்தர் நடத்துறார். அதே ஊர்ல இன்னொன்னு பாருங்க, அந்த ஏரியாவுல 2 கட்ட பஞ்சாயத்து ரவுடிகள், ஒவ்வொருத்தரோட கீழேயும் பல சின்ன அடியார்கள் உண்டு. அதுல ஒரு குரூப்புக்காரங்க இன்னொரு தலைவனை வெட்டிட்டாங்க. வெட்டி இவனு என்ன செஞ்சிட்டான்னா, இது கோர்ட்டுக்குள்ள வந்து டெய்லி கடலூர்ல உள்ள குறிஞ்சிப்பாடி கோர்ட்ல வந்து கையெழுத்து போடணும். கையெழுத்து போட்டுட்டு வரும்போது ஒரு முறை அடுத்த பார்ட்டியில உள்ளவனை அந்த மக்கள் எல்லாம் சேர்ந்து பேசஞ்சர்ஸ் எல்லாத்தையும் கீழே இறக்கிட்டு இந்த தலைவனை வெட்டிட்டாங்க. வெட்டு சாமானிய வெட்டு கிடையாது. அந்த ஊருக்கு நாங்க ஜெபத்துக்கு போறதுனால எல்லா ஜனங்களும் என்ன ரொம்ப மதிக்கும். இப்ப இவன் என்ன செஞ்சிட்டான்னா, செத்து போவான் போல நினைச்சு ஆஸ்பத்திரியில போய் இருந்துகிட்டு சுகமாகி வீட்டுக்கு வாரான்னு கேள்விப்பட்டான்.
அப்ப நானும் இன்னொரு சகோதரி அவனை பார்க்க போறோம். பார்க்க போகும்போது எங்கிட்ட கூட்டி இன்னொரு பக்கத்து வீட்டுல சொன்னாங்க, அவனை பார்க்க பயமா இருக்கும், உடம்பெல்லாம் காயம், மொட்டை அடிச்சிருக்குது, இவனை திடப்படுத்திக்க, அப்பதான் அவனை பார்க்க முடியும்னு சொன்னாங்க. நாங்க 2 பேரும் போய் வாசல்ல நின்னுட்டு அவன் தங்கச்சியை கூப்பிட்டு, நான் வந்திருக்கேன் அவன்கிட்ட போய் சொல்லுன்னு சொன்னேன். அந்த பிள்ளை சொன்னோன்னு அவன் தேடி வந்தான். அப்போதான் அவனை பார்த்தீங்கன்னா நல்லா மொட்டை அடிச்சு, எந்த பார்த்தாலும் கட்டா காயம், முகமெல்லாம் காயம், தலையெல்லாம் காயம், கையெல்லாம் காயம், அப்படி நிறந்தா வெட்டுப்பட்டு இருக்குது. அப்படியே கையெல்லாம் அப்படியே ரொம்ப இதை பண்ணிட்டு இருக்குது. அவன் எங்களை பார்த்த உடனே அவனுக்கு ஒண்ணுமே பண்ண முடியல. நானாவது உள்ளால போய் அவனை உட்கார வச்சு அவன்கிட்ட இயேசுவை பற்றி பேசி அவனை ஜோம் பண்ணி அவன் காயில அவனுக்கு அப்போ ஸ்பூன் கூட எடுத்து சாப்பிட முடியாது. அவனை கொஞ்சம் பராமரிப்பு செஞ்சு தைரியப்படுத்தணும். அப்ப அவன் சொன்னான், உங்களை சேர்ந்தவங்க நான் ஆஸ்பத்திரியில இருக்கும்போது வந்தாங்க, ஏதோ பேப்பர் கொடுத்தாங்க, மற்ற மக்கள் எல்லாம் வாங்கி அதை உருட்டி டஸ்ட்பின்ல போட்டாங்க, நான் அதை படிச்சேன், எனக்கு இயேசுநாதரை பிடிக்கும், ஆனா நான் இயேசுநாதரை கும்பிடுறேன்னு சொன்னா ஒருத்தரும் நம்ப மாட்டாங்க, இப்ப நான் உங்க ஜெபத்துக்கு வந்தேன்னா கூட வேற ஒருத்தரும் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணான். நாங்க அநேக நாட்கள் அவன்கிட்ட வெள்ளிக்கிழமை தோறும் அவன் வீட்டுல போய் அவனுக்காக தைரியப்படுத்தி ஜெபம் பண்ணான். கடைசியில் அவன் ரிக்வெஸ்ட் வச்சான், எனக்கு எத்தனாம் தேதி எனக்கு தீர்ப்பு இருக்குது, எனக்கு மரண தண்டனை, எனக்கு ஆயுள் தண்டனை தர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, அது மட்டும் நீங்க எனக்கு ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னான். நாங்க ரொம்ப போராடி அவனுக்காக ஜெபம் பண்ணோம். அநேக நாட்கள் பயங்கரமா ஜெபம் பண்ணோம். கர்த்தருடைய பெரிய கிருபையினால அவனுடைய கேஸ் அவனுடைய விலகி போச்சு. அவன் கடைசி வரையிலையும் என்கிட்ட என்ன சொன்னானா, நான் இயேசுவை நம்புறேன், நான் உங்க ஜெபத்துக்கு வந்தா மற்றவங்க ஒருத்தருமே வர மாட்டாங்க, நீங்க எங்கிட்ட பேசினா கூட ஜனங்க உங்களை மதிக்க மாட்டாங்க, அவ்வளவு கெட்ட பேர் வாங்கினவன் நான் அப்படின்னா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது கர்த்தரை நான் விடுதலை ஆக்குனது. ஆனாலும் அப்படிப்பட்ட மக்களுக்கும் இயேசு தேவை. ஆனா மற்றபடி என்ன, நாம எல்லாம் அவனெல்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப வெக்கப்படுவோம். இவனெல்லாம் இப்படி பாக்குறது, இவெல்லாம் நம்ம சொல்றதை கேட்பானான்னு பயந்து போடுவாங்க. எனக்கு ஒரு தைரியம், இயேசு எல்லாருக்காகவும் ஜீவனை கொடுத்தார், இயேசு எல்லாருக்காகவும் உயிரை கொடுத்தார், இயேசு எல்லாருக்கும் தேவை. எப்பேற்பட்டவனை தூக்கி எடுக்க இயேசு வல்லமை உள்ளவர். எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியே அந்த ஒளி அந்த இயேசுவாகிய ஒளி. எனவே அந்த இயேசுவை நாம் சமய வித்தியாசம் இல்லாமல், ஆல் ஃபேஸ் அப்பியரன்ஸ் இல்லாம தேவையான எல்லாருக்கும் கொடுத்தா யாருக்கு தெரியும் யாரை இயேசு ரட்சிப்பார் என்று. எனவே இந்த 2 காரியங்களும் எனக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியமான காரியமா இருந்தது. நான் அதுல இருந்து சரி, அதுக்கு பிறகும் சரி, எப்பேற்பட்ட குடிகாரனையா எப்பேற்பட்ட மனுஷனுக்கும் சத்தியம் சொல்ல வாய்ப்பு கிடைக்கும் போது நான் விடுறதே இல்லை. அதுல அநேகர் கர்த்தரை நம்பி இருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனவே இப்படிப்பட்ட சூழ்நிலையில கர்த்தருமே நடத்துவாராக. ஆமென்.